ஆ, எனக்கு என்னோட ஃபேவரட் வந்து யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே ஓ எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய் இப்படிக்கு உன் இதயம் ஓ என்ன சொல்வேன் இதயத்திடம் உன்னை தினமும் தேடும் என் பேச்சை கேட்காமல் உன்னை தேடும் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசம் என் வாசம் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். என்ன சரோஜா தேவின்னு தான் கூப்பிடுவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஏன்னா நான் ரொம்ப ஆக்ட் பண்ண வேண்டாம் மியூசிக் வீடியோல எல்லாம். ஸோ பாவாத்திக்கு தனுஷ் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஜீவி வந்து இன்னொரு சிங்கரை கூப்பிட்டு இருந்தாரு. பூங்காற்று புதிதானது தட்டாடம் புது வாழ்வு பப்பாவம் சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று. ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை. ஓகே, அவ்வளோதான். இன்னுமே ஷோவில் வந்து கேளுங்க, சேலம் மக்கள் ஷோவில் வந்து கேளுங்க. நான் வந்து ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் பேராக சொல்லுவேன். அவங்க டைரக்ஷனில் நீங்கள் பாடின ஒரு பாட்டு, அவங்கள பற்றி ஏதாவது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த கம்போசிஷனில் நடந்தது ஏதாவது வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது? ஏஆர்ஆர் ரஹ்மான் சாரோட ஜீனியஸ் நான் வந்து கண்ணில் நேரில், அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது. அதாவது when he's layering a song அப்படியே ஒன்றுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் when he comes and sits ஒன்றுமே இருக்காது. ஆனால் அங்கேருந்து ஜஸ்ட்டு லேயர் பை லேயர், அதுவும் ஒரே ஒரே அடியில் அடிப்பார். அப்படியே கண் கலங்கி நான் பார்த்துருப்பேன். ஐயோ, த ஹவு ஹி ஸ்ட்ரக்சர்ஸ் த சாங். ஃபர்ஸ்ட் ஒரு பீட் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பேட்ச் போடுவார். அதுக்கப்புறம் இந்த சைட் திரும்பி ஆமாம் இந்த சைடில் ஸ்ட்ரிங்ஸ் பேட்ச் போடுவார். அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பி இன்னொரு சந்தூர் மாதிரி ஏதோ போடுவார். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் அந்த சந்தூரே வேற ஒரு டோன் மாதிரி. இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். அப்படியே டக்கு டக்கு டக்கு, தேர்ஸ் நோ திங்கிங் ட்வைஸ். ஒரு 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 லேயர் பண்ணாரு, அவ்வளோதான். அதுதான் அது அன்பிலீவபிள். அண்ட் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டியூட் பாடிட்டு இருந்தோம். அவர் அப்போ தான் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த சாங்கை. அண்ட் டியூட் மேல் சிங்கர் பாடி முடிச்சுட்டாரு அண்ட் ஃபீமேலுக்காக நான். ஸோ ஹீஸ் ஜஸ்ட் கம்போசிங், இட்ஸ் லைக் அ ஸ்க்ராட்ச் ட்ராக். ஸோ பாட ஆரம்பித்த போது ஓ ஹையா இருக்கா, உடனே ஸ்கேலை மாற்றிட்டாரு. இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக நல்லா மிமிக் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லும்போது அப்படியே ரஹ்மான் சார் சொல்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஓகே, கண்டினியூ. ஹையா இருக்கா, உடனே ஸ்கேலையே மாற்றிட்டாரு. லைக் ஹீஸ் நாட் திங்கிங் ட்வைஸ். ஸ்கேலுக்கு சரணத்தை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கனெக்ஷன் போட்டார். அங்கேருந்து அந்த மேல் பல்லவியிலேருந்து ஃபீமேல் சரணத்துக்கு ஒரு கனெக்ஷன் போட்டார். பார்த்து ஜீனியஸ். சூப்பர். அவரு கம்போசிஷனில் நீங்கள் பாடின ஒரு பாட்டு? எனக்கு என்னோட ஃபேவரட் வந்து யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே ஓ எங்கோ இருந்து நீ
என்னை இசைக்கிறாய் இப்படிக்கு உன் இதயம். ஓ, என்ன சொல்வேன் இதயத்திடம், உன்னை தினமும் தேடும், என் பேச்சை கேட்காமல் உன்னை தேடும். நான் ஒன்று சொல்லவா? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே என்னால டயலாக்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ இப்போ வர படத்துல இவ்வளோ பெரிய டயலாக்ஸ்லாம் வரதே இல்லை. இன்னும் ஒரு 5-6 லைன் அப்படியே கரெக்டா பல்லவி சரணம் மாறாம பாட்டா சொல்லுங்க, ஞாபகம் இருக்கும். இசை ஞானி இளையராஜா அவர்கள். ஐயோ, ராஜா சார். ராஜா சார் கிட்ட ஃபர்ஸ்ட் போன அந்த தருணம், அப்போ வந்து டிப்பு அண்ணா ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் நான் போகிறேன் ராஜா சார் கிட்ட. ஸோ டிப்பு அண்ணா சொல்லியிருக்காரு, சுஜாதா அக்காவோட பொண்ணு பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சார் வந்து அப்படியா சொல்லிட்டு தான் என்ன அழைச்சிருக்காரு அந்த ரெக்கார்டிங்காக. ஸோ அங்கே போன போது சார் சொன்னது, அம்மாவே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தையான்னு சொன்னார். அண்ட் அந்த ரெக்கார்டிங் சார், ராஜா சார் கிட்ட நாம் பாடுறோமா அப்படிங்கிற ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட். அப்படியே கிள்ளியெல்லாம் ஐயோ 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 அப்படி சொல்லிட்டு டிப்பு அண்ணா கூட தான் பாட்டு. டிப்பு அண்ணா வாய்ஸ் கன்சோலில் அந்த மைக்கில், இன்னொரு மைக்கில், நான் இந்த மைக்கில், அந்த மாதிரி அப்போ நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு மலையாளம் சாங் ரெக்கார்டிங்காக தான் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் லைவாக ஒரு ஃபுல் பல்லவி, ஒரு ஃபுல் சரணம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நடக்கிறதே இல்லையே. இப்போ எல்லாருமே நாங்கள் செப்பரேட்டாக தானே ரெக்கார்ட் பண்ணுறோம். மேல் செப்பரேட், ஃபீமேல் செப்பரேட், ஒரு வாய்ஸ் செப்பரேட், இந்த மியூசிஷியன் செப்பரேட், எல்லாமே அப்படி தானே நடக்குது. ஆனால் அந்த ஒரு ரெக்கார்டிங் ஃபுல் பல்லவி ஒரே டேக்கில், ஃபுல் சரணம் ஒரே டேக்கில், அது மறக்கவே முடியாது. அண்ட் சார் வந்து சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லி, இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் தான். ஏதாவது ஒரு பாட்டு அவரோட மியூசிக்கில் நீங்கள் பாடின பாட்டு, இல்லை அவர் மியூசிக்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு? அது வந்து சினிமாவில் வரல, டைம்ங்கிற மூவியில். ஓகே. ஆனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ராஜா சார் சாங்ஸ் எவர். நிறம் பிரித்து பார்த்தேன் உன் நெஞ்சின் வண்ணம் என்ன, சுரம் பிரித்து கேட்டேன் சங்கீத வண்ணம் என்ன, பறந்தேன் திரிந்தேன் உன் காதலில்லோ, கரைந்தேன் உறைந்தேன் உன் ஆசையில்லோ, நிறம் பிரித்து பார்த்தேன் உன் நெஞ்சின் வண்ணம் என்ன, நிறம் பிரித்து பார்த்தேன். அண்ட் அனிருத் அவர்களோட Yeah. மியூசிக்ல Yeah. ஆஹா, என்னென்ன பாட்டெல்லாம் இந்த 3 படத்துல நீ தரும். நீ பார்த்த விழிகள். ஆ, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறக்க முடியாது. ஏன்னா இட் வாஸ் ஹிஸ் டெபியூ ரெக்கார்டிங், பூஜை சாங், அந்த படத்தோட பூஜை சாங். ஸோ எல்லாரும் இருந்தாங்க ஸ்டுடியோவில். அனிருத் இருந்தாங்க, தனுஷ் சார் இருந்தாங்க, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க இருந்தாங்க, அனியோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க, அண்ட் ரஹ்மான் சாரோட பெரிய ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, ஏஎம், அங்கே தான் ரெக்கார்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் யேசுதாஸ் அவங்க இருந்தாங்க. ஸோ விஜய் யேசுதாஸ் தான் ஃபஸ்ட்டு பாடினார். அவர் பாடும்போதே ஐ வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் த சாங். அவரோட வாய்ஸ் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வாய்ஸ், ஓகே. மேல் வாய்ஸ். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் பாட போன போது தனுஷ் சார் வந்து கன்சோல், ஹீ வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் த மியூசிக் டைரக்டர் அங்கே. ஸோ தனுஷ் சாரோட பாட்டு பாடும்போதெல்லாம் அவரே டேக் எடுப்பார். இதாக இருந்தாலும் சரி, வாத்தியாக இருந்தாலும் சரி, ஹீல் கரெக்ட்லி கைடஸ் எந்த மாதிரி வேணும்ல. பவர் பாண்டி அந்த படத்துலையும் கரெக்டாக அவருக்கு என்ன வேணுமோன்னு அவர் கரெக்டாக கன்வே பண்ணுவார். நீ பார்த்த விழிகளும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்ன, ஸ்வேதா நீங்கள் வந்து பாடுற மாதிரி பாடாதீங்க, பேசுகிற மாதிரி பாடுங்க, ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி பாடுங்க அப்படின்னு சொன்னார். ஓ, தனுஷ் சார் வந்து அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த ரெக்கார்டிங்கில் இருந்து. அனிருத் வந்து இன்னொரு ஸ்டேஜில் சொன்னார். ஸோ அந்த சாங் he considers it very special in the song ஓட ரெக்கார்டிங், பிகாஸ் இட்ஸ் இஸ் டெபியூ சாங். ஓகே.
நீங்க வந்து அப்போ கெஸ் பண்ணீங்களா? லைக் அனிருத் தான் இப்போ வந்து நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்காரு. ஆமா. நீங்க நீங்க தான் அவரோட ஃபர்ஸ்ட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட்டு, ரெக்கார்டிங். பூஜை பாட்டு வந்து ஆமா, பாடுறீங்க. ஆமா. ஸோ உங்களுக்கு தான் அந்த பெரிய ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நான் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுனேன். உங்கள இவ்ளோ தூரம் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கும்போது எப்படி இருக்கு அவரோட வளர்ச்சி? ஐ நீங்க கெஸ் ஃபீல் ரியலி ப்ரவுட். அது பார்த்து எல்லாம் கம்ப்ளீட்டா எப்படி அங்க இருந்து இது வரைக்கும். பட் ஹி இஸ் சோ இன்சேன்லி டேலண்டட் யூனோ அண்ட் சச் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷனும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பாட்டும் கொடுக்குறாரு. ஸோ அனி கூட என்ன சொல்ல ஸோ இப்போ கூட ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாமாமாமா. என்ன சொல்ல சச் அ பிரிட்டி சாங். அவ்வளோ கூலான ஒரு மனுஷன். ஒரு மனுஷன்னு சொல்ல மாதிரி பாய், யாஹ்! சின்ன பையன். எல்லாருமே வந்து அனி ப்ரோ, அனி அனி bro. அந்த அந்த வைப்லயே தான் இருப்பாரு அவரு. ஸோ என்ன சொல்ல அப்படி இல்லைன்னா நீ பார்த்த விழிகள். உங்களோட என்ன ஃபேவரைட் என்ன ஓ! சொல்றது? என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல. ஓகே அவ்வளோதான். இன்னுமே ஷோல வந்து கேளுங்க. சேலம் மக்கள் ஷோல வந்து கேளுங்க. சூப்பர். லாஸ்ட்டா இதுல ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் விட்டுட்டேன். கோச்சுப்பாங்க எல்லாம். ஏன்னா, இப்போ அந்த பாட்டு திரும்ப ஒரு படத்துல அவரு கம்போஸ் பண்ற படத்திலேயே உங்களோட பழைய பாட்டு ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்காங்க. விழியில் உன் விழியில் அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நாங்க தியேட்டர்ல எல்லாரும் உட்கார்ந்திருக்கப்ப தியேட்டர் பிளாஸ்ட் ஆச்சு அந்த பாட்டுக்கு. ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்கள பத்தியும் விழியில் உன் விழியில் ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து அது என்னமோ ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சாங் குச்சி குச்சி ராக்கம்மா. நான் மைக் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிற சாங் அந்த ஓகே. சாங் தான். ஸோ அந்த பாட்டு பாட போகும்போது ஜிவி இருக்காரு இல்லையா அங்க. அந்த சாங்ல ஜிவியும் பாடியிருக்காங்க. ஸோ அந்த ஞாபகங்கள் நிறையாவே இருக்கு. குட்டி பையன் அப்போ ரொம்ப சின்ன பையன். அங்க ஓடி எல்லார் கூடயும் அங்க சண்டைலாம் போட்டா அடி அடின்னு ஆயிடுச்சு. ஹி வாஸ் அ பிராட் தென். ரக்கல பண்ணிரு. ரகல ரகல. ஸோ சுட்டி பையன். ஓகே. ஸோ அதுதான் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. அண்ட் அதுக்கப்புறம் வருஷங்களுக்கு அப்புறம் தான் கிரீடம் படத்துக்காக பார்க்குறேன். அண்ட் அவ்வளோ நல்ல ஒரு சாங் கொடுத்தாரு விழியுள் உன் விழியில். அஜித் அவரோட மூவிக்காக. அண்ட் அது சோனு நிகம் அவர் தான் மேல் பாடியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜிவிக்கு ஒரே ஒரு சாங் தான் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய நாள் பிரேக். எனக்கு பாட்டே கொடுக்கல. ஏன்னு தெரியல. ஏன் தெரியல. இது ஒரு கேள்வியாக எழுப்புகிறோம் ஜிவி பிரகாஷ். ஏன்? ஏன் சீக்கிரம் ஏன் ஜிவி ஏன் கொடுக்காம இருந்து- இல்ல நானும் கேட்க. அன்புல தானே கேட்கிறோம். நீங்க கேட்கல. உங்க ஃபேன்ஸ் நாங்க ஆனா அதுக்கப்புறம் கொடுத்தாரே ஒரு சாங் வாத்தி. ஆ எஸ். அப்போ பாப்பா நான் வந்து ஐம் டூயிங் எ வாத்திக்கு அப்புறம் இப்போ ஹே மின்னலே ஆ அடுத்து எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டாரு. போன வருஷத்துல 2 பெரிய பெரிய ஹிட். ஸோ வாத்திக்கு தனுஷ் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஜிவி வந்து இன்னொரு சிங்கரை கூப்பிட்டாரு இருந்தாரு. தனுஷ் அவரு தான் இல்ல ஸ்வேதாவை பாட வைக்கலாம் சொன்னாரு. ஆனா அஃப்கோர்ஸ் ஜிவி அப்ரூவ் பண்ணாதான் முடியும் இல்லையா? ஆனா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா என்னோட வாய்ஸ் வந்து வச்சிருக்காரு அவரு. என்னோட வாய்ஸ் என்ன சொல்றது? அந்த வாய்ஸ் ட்ரீட் பண்றதுல அவரு சூப்பர். எல்லாரோடையும் வாய்ஸ் அண்ட் வாட் அ மெலடி மேக்கர் ஜிவி பிரகாஷ். வாட் அ மியூசிக் டைரக்டர் ஹி இஸ். மெலடி இருக்கும் அவரோட சாங்ஸ்ல. ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா ஆமா. ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே லாலலா லாலலா இடிலா நேரமும். இப்ப பாடினா நீங்க கான்சர்ட் வர மாட்டீங்க. கான்சர்ட்ல வந்து கேளுங்க. தேங்க் யூ ஸோ மச் மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் நீங்க பாட்டு பாடுனது எவ்வளோ பிடிச்சதோ, அதே மாதிரி அந்த பாட்டுக்கு பின்னாடி நீங்க ஒவ்வொரு கதையை எங்களுக்காக ஞாபகம் வச்சு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் சேலம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கான்செப்ட்ட பத்தின கமான் வர சொல்லுங்க. ஸோ என்னன்னா மக்கள் கூட டைரக்டா வந்து மிங்கிள் பண்ற ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டி தான் எங்கள் சிங்கர்ஸ்க்கு கான்சர்ட் அப்படிங்கிறது. சேலமில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கான்சர்ட் பண்ணிட்டு. ஐ திங்க் லாஸ்ட் டைம் ராஜா சாரோட கான்சர்ட்டுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட ஒரு கான்சர்ட் நடந்ததில்லை சேலத்தில். அண்ட் சேலமோட எனக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கு. அதுதான் அடுத்து கேட்கலாம்னு வந்தேன். என்ன இல்ல வந்துட்டீங்க. என்ன ஆனா, அது சேலம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச என்ன? சேலம்னா என்ன உங்களுக்கு ஞாபகம்? என்ன ஸ்பெஷல் கனெக்ஷன்? அதுதான் தெரியல. ஓ நீங்க தெரியலையா? என்ன ஸ்பெஷல் கனெக்ஷன்னா, என்னோட அம்மாவோட அப்பா வந்து சேலத்தில் தான் இருந்தார். ஓ! உங்க தாத்தா. என்னோட தாத்தா ம். என்னோட தாத்தா வந்து அனஸ்தெட்டிஸ்டாக இருந்தார். அவங்களுக்கு கிளினிக் இருந்தது சேலத்தில். ஸோ அம்மா பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சேலத்தில். ஸோ சேலம்னா ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன். ஒரு பாசம், ஒரு ஒரு நேசம். ஒன்னமோ ஒரு நூல் அப்படியே சேலத்துக்கு. சோ தாத்தா மண்ல பேத்தி வந்து பாட போறாங்க. அதனாலேயே இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஆமா. ஸோ சேலம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கான்சர்ட் நடக்கும்போது உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஆவலுடன் வெயிட் பண்றேன். ஜமாய்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆ. சேலம் சூரியன் எஃப்எம் தான் ஆ. சவுத் இந்தியாலயே ஆ. ஒன்லி ஃபீமேல் ஜாக்ஸ வச்சிருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ஸ்டேஷன். சோ அந்த பெருமை எங்களுக்கே I உண்டு. think I've heard this. Yeah. Wow, amazing. That's really good. ஸோ எல்லாரும் வருவாங்க இல்லையா? கண்டிப்பா வரணும், வருவாங்க, வர வைப்போம், கலக்குறோம் அன்னைக்கு நம்ம. ஸோ கேர்ள் பவரை காமிச்சிடுவோம் அன்னைக்கு. தேங்க்யூ. சேலத்துல மீட் பண்றோம், Yes. கலக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you தேங்க்யூ so தேங்க்யூ much. தேங்க்யூ. ஸோ எல்லோரும் வந்துடுங்க. சூரியன் எஃப்எம் Rhythm live in concert with Shweta Mohan and Bennett and the band. Srikanth Hariharan is also singing with me. So we're going to have a good time. See you there.